அரியக்குடி என்ற ஒரு அழகான கிராமத்தில் ருத்ரன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் சுட்டி. ஆனால் யாருடைய பேச்சையும் கேட்காமல் தன்னிச்சையாக நடப்பது அவன் பழக்கம். தினமும் மாலையில் அவன் பாட்டி அவனை அருகில் உட்கார வைத்து கதைகள் சொல்லுவார். ஒருநாள் பாட்டி, ருத்ரா, இன்று நான் சொல்வது ஒரு சின்ன கதை என்று தொடங்கினார். ஒரு ஊருல ஒரு காகமும் ஒரு நரியும் வாழ்ந்து வந்தன. நரி எப்போதும் புத்திசாலித்தனமாக நடித்து மற்றவர்களை ஏமாற்றும். காகம் நேர்மையானது மட்டுமல்ல, எல்லோருக்கும் நம்பிக்கையுடன் இருக்கும். ஒருநாள் காகத்தின் வடையை நரி ஏமாற்றி வாங்கி சாப்பிட்டது. அதை பார்த்த கிராம மக்கள் நரியின் செயலை கண்டித்து திட்டி ஒதுக்கி வைத்தனர். காகத்தின் செயலால் அதற்கு நல்ல நண்பர்களும் மரியாதையும் கிடைத்தது. நரியின் செயலால் அது தனிமையில் வாழ்ந்தது. கதை முடிந்ததும் பாட்டி ருத்ராவை பார்த்து, யாரையும் ஏமாற்றி சின்ன லாபம் அடையலாம், ஆனால் நல்ல குணம்தான் வாழ்க்கை முழுக்க நம்மோட இருக்கும் செல்வம் என்றார். அப்போது முதல் ருத்ரன் பெரியவர்களின் பேச்சை கேட்டு நடக்கத் தொடங்கினான். பாட்டி சொன்ன அறிவுரை, நல்ல குணமும் நேர்மையும்தான் மனிதனை உயர்த்தும்.